நண்பர்களே, நான் 2022 ஜூனில் முதல் வீடியோ போட ஆரம்பித்தேன். தமிழ்த்தேன் அப்படின்ற என்னுடைய யூடியூப் சேனலில் இன்று காலை 1000வது வீடியோ போட்டுட்டேன். இது 1002வது வீடியோ. ரொம்ப பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த நன்றியை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். 1000 வீடியோக்கள் போட்டிருக்கேன், ஆனால் 2074 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் எனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் முக்கால்வாசி என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே தினசரி நான் சமைக்கும் சமையலை தான் போடுவேன். அதில் மண்பாண்டத்தில் சமைக்கிறதோட முக்கியத்துவம், வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா அது எவ்வளவு நல்லதுன்றது எல்லாருக்கும் புரிய வைக்கணுன்றதுக்காக தான் தினம் தினம் நான் என்னால் இவ்வளோ சமைக்க முடியுதுன்னா, என்னை விட இன்னும் இளைஞர்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு வசதிகள் இருக்குது, நிறைய கருவிகள் வந்திருக்கு. நம்ம ஒன்றும் முன்ன மாதிரி கஷ்டப்பட்டு ஊதாங்கோலில் ஊதி விரட்டி அடுப்பு அப்படிலாம் சமைக்க போகிறதில்ல. ரொம்ப சுலபமான வழிகள் நிறைய நமக்கு கிடச்சிருக்கு. நம்மலாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதனால் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற நமக்கு உடல் நலம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உடல் நலம் முக்கியம் இல்லையா? நீங்கள் என்ன வேலை வேணால் செய்யட்டும், அது அறிவியலாளராக இருக்கட்டும், ஆராய்ச்சியாளராக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், டாக்டர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உணவுன்றது முக்கியம் இல்லையா? யாராக இருந்தாலும் எந்த வேலை செய்தாலும் அவங்களுக்கு உணவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் அந்த ஆன்மீகத்தில் எடுத்துக்கிட்டால் கூட திருமூலர் சொல்லியிருக்கார், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். நம்ம உயிர் வளரணுன்னாலே உடம்பு வளரணும். உடம்பு வளர்கிறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நான் நல்லபடியாக நம்ம உணவை சமைச்சு சாப்பிட வேண்டாமா? அதை முக்கியத்துவத்துக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது தவிர நான் நிறைய தமிழ் மேல் உள்ள என்னுடைய பற்றின் காரணமாக ஒரு நாள் ஒரு சொல்னு ஒரு 100 சொற்களை தேர்ந்தெடுத்து, வழக்கத்தில் இல்லாத சொற்கள் எல்லாம் நான் அதனுடைய பயன்பாடு, அதனுடைய பொருள் எல்லாமே தேர்ந்தெடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது 100 பேர் கூட பார்த்த மாதிரி தெரியல. நல்ல விஷயங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கம்மியாக தான் இருக்கும். எல்லோருக்கும் தமிழ் சொற்கள் நிறைய போய் சேரணும், நல்ல விஷயங்களும் போய் சேரணும். நிறைய குறிப்புகள், நிதி மேலாண்மை, விமர்சனங்கள், நாட்டு நடப்பு, அது எல்லாமே நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னமும் நிறைய வீடியோக்கள் இந்த சோறையும் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். அதை தொடர்ந்து நிறைய விஷயங்களும் சொல்லலான்னு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இதே ஆதரவை தொடர்ந்து எனக்கு கொடுங்க. தினமும் சோறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அது ஏதோ நல்ல வார்த்தை இல்லைன்ற மாதிரி எல்லார் மனசுலையும் பதிஞ்சிருக்கு. சாதம் எப்போ வந்ததுன்னு எனக்கு தெரியல. சோறுன்ற சோழ வளநாடு சோறு உடைத்துன்னு தான் ஏற்கனவே ஒரு இது இருக்குது நம்ம பழமொழி. அதனால் சோறு ஒன்றும் நல்ல வார்த்தை இல்லைன்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி தினம் இவங்க ரொம்ப இதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு 48 மணி நேரம் சாப்பிடாம இருந்து பாருங்கள், அந்த உணவு அல்லது சோறு அதோட முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கு புரியும். நம்ம சாப்பாடு தான் நம்ம உயிர் வாழறதுக்கே முக்கியமான காரணம். சோறு அது நமக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்றதுக்காக சுவாசத்தை கொஞ்சம் நேரம் தினோங்க சுவாசிக்கிறோமே, கொஞ்சம் நேரம் சுவாசிக்காமல் இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அது மாதிரி 48 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கிறவங்க எப்பப்பா ஏன் சோறை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அதனுடைய முக்கியத்துவம் சாப்பிடாமல் இருக்கும்போது தான் உங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியும். அது நல்ல உணவை நல்லபடியாக சமைச்சு சாப்பிடணுன்றது தான் என்னுடைய நோக்கம். நிறைய குறிப்புகள்லாமும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஆதரவை பொறுத்து இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள், யாருடைய மனதையும் புண்படுத்தாமல், யாருடைய தனிப்பட்ட விஷயங்களையும் நான் தொடாமல், இன்றைக்கி என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்றதை பார்த்து எல்லாரும் ஒருத்தர் போட்ட வீடியோவையே ஒரு 150 பேர் போடுறாங்க, அதை 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அதனால் ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம நுழைஞ்சி அதை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதனால் நமக்கு என்ன லாபம்? ஆனால் அதைத்தான் அத்தனை பேர் பார்க்குறாங்க. நல்லா சாப்பிடுங்க, சமைச்சு சாப்பிடுங்கன்றேன். அதை யாரும் நம்ம ஊர் உணவு மாதிரி ஒரு நல்ல உணவே மருந்துன்றது நம்ம ஊர் உணவில் தான் இருக்குது. நான் அடித்து சொல்லுவாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட நம்ம உணவு சாப்பிட்டா அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் வெளிநாட்டு உணவை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. நம்ம உணவில் அத்தனை விஷயங்கள் இருக்குது. நம்ம உணவு முறையும் தயாரிப்பு முறை அரைச்சி கரைச்சி வேக வச்சு ஆவியில் வேக வச்சு என்னெல்லாம் நன்மைகளை எடுக்க முடியுமோ எடுக்கிற மாதிரி தான் நம்ம சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்ன ஒன்று, ஷார்ட்ஸுன்றதை தான் எல்லோரும் பார்க்குறீங்க. நம்மளுடைய உணவு தயாரிப்பு முறை 59 நொடிகளுக்குள்ளே சொல்லணுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னுடைய நீள் வீடியோக்களையும் கொஞ்சம் எல்லோரும் பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.